அன்பர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய வளர்ப்பு தந்தை வளனாருக்கு 7 வரங்கள் தருகின்றார். முதல் வரம் என்ன என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருவதை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக அருமையான ஒரு வரத்தை தம்முடைய வளர்ப்பு தந்தையாம் வளனாருக்கு ஆண்டவர் இயேசு தருகின்றார். களங்கம் உற்றது கண்டு இந்து தேய்த்து ஒளிரும் காலனினால் கண்ணிமை காத்து துளங்கம் முற்றிய செஞ்சுடரின் உன் கற்பும் துகளற காத்தனை என்னா உளம் கண் உற்று அழற்றும் விரகநோயற கற்பு உரி நலந்தர வரமும் தந்தே விளங்க முன் பதித்த முதல் மணி தந்தேன் பெண்கொடி ஒத்து உள தூயோய் என்கிறார். இதனுடைய பொருள் என்ன? உன் வெண்மலர் கொடியை ஒத்து மன தூய்மையுடையவனே, திங்கள் களங்கமுடையதென்று கண்டு அதனை மிதித்து ஒளியுடன் விளங்கும் கால்களை உடைய மரியாளின் கண்ணிமையையும் காத்து உனது கற்பையும் ஒளி முதிர்ந்த பகலனை போல் குற்றமற காத்தாய் என்பதனால் மனத்தில் சேர்ந்து வெதுப்பும் காம நோய் மக்களுக்கு முழுதும் கெட கற்பை காப்பதற்குரிய நலத்தை அவர்களுக்கு வழங்க உனக்கு வரம் தந்து விளக்கமற முன்னே பதித்துள்ள முதல் மணியை அதற்கு அடையாளமாக தந்தேன் என்று கூறுகின்றார். வெண்மலர் கொடி ஏந்திய தூயவரே, நிலவை மிதித்த மரியாவின் கற்பை பழுதர காத்தவரே, உமது கற்பும் கலங்கர காத்தவரே, கற்பை காப்பதிலே தளரும் மக்களுக்கு முருது தரும் வரத்தை உமக்கு அளிக்கிறேன், அது முதலாவது வரம் என்று கூறுகின்றார். களங்க முற்றது கண்டு இந்து தேய்த்தொளிரும் கலைநாள் கண்ணிமை காத்து துளங்க முற்றிய செஞ்சுடரினும் கற்பும் துகளற காத்தனை என்னா உளம் கணுற்றுழற்றும் விரகனோ எற கற்புரி நலந்தர வரந்தந்தே விளக்கு முற்பதித்த முதன்மணி தந்தேன் வெண்கொடி ஒத்து உளத்தூயோய் என்று கூறுகின்றார். துறவர வாழ்க்கையிலே துறவிகளும் கன்னியர்களும் கற்பு வார்த்தைப்பாடு எடுப்பார்கள். அந்த கற்பு வார்த்தைப்பாட்டை சிறப்பாக கடைபிடிப்பதற்கு வரந்தர வல்லவராக வளனார் விளங்குகின்றார். இல்லறத்தாரும் கற்புடையோராக வாழ்வதற்கு, ஒழுக்கக்கேடாக இருக்கிற வாழ்க்கையை ஒழிப்பதற்கு சிறந்த வரத்தை தர வல்லவராக வளனார் விளங்குகின்றார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு இந்த வரத்தை தந்ததன் மூலமாக நாம் அறிகின்றோம். நாமும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்வோம். வாழ்க.